Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு Nifty 50 and Bank Nifty ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஸோ இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய Telegram குரூப். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா நான் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து நீங்கள் கால் சைடு போகலாம் 44,000 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே மாதிரி 44,000 வரைக்கும் போயிருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடும் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு HDFC பேங்க்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்மூவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 1606 அதாவது 1606 ரூபாயில வந்து என்ட்ரி ஆனீங்கன்னா 1616 ரூபா வந்து நேத்தே வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க கேஷ் என்ட்ரி போயிருந்தீங்கனாலும் சரி, ஆப்ஷன்ல போயிருந்தீங்கனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அந்த அன்னைக்கு ஹை வந்துட்டு 1615 வரைக்கும் போயிருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே கிளியர் கட்டாக தெரியும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த மெசேஜ் எல்லாம் பாருங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. அந்த ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறோமா நான் வந்து கிளியரா ட்ரேடாவே வந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு கிளியரா நேற்று நான் HDFC பேங்க்கும் வந்து ட்ரேடாவே கொடுத்துருந்தேன். 1600 கால் வந்து கொடுத்துருந்தேன், 30 கொடுத்து 35 டார்கெட் சொல்லியிருந்தேன். பட் ஈவினிங்குள்ளார வந்து 33 வரைக்கும் போயிருந்தா. ஸோ 1500 ருபீஸ் வந்து ப்ராஃபிட், சூப்பரான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் நம்மளுடைய இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுமா. இல்ல நான் ஃப்ரீயா வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு அலைஸ் ப்ளூல வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் இருக்கு. நம்மளுடைய லிங்க் மூலமா உங்களுக்கு வந்துட்டு இதுல டெய்லி ஒரு ட்ரேட் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஆஃபர் ஒன் டே தான். இன்னைக்கு மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்க. வாங்க நம்மளுடைய அனலைஸ் வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இப்போ நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இப்போ ஒரு ரீடெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 19,413 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுறோம்னா அப்போதான் வந்துட்டு நம்ம கால் சைடு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து செல் ஆன் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். என்ன வந்துட்டு செல் ஆன் ரைஸ் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கணும். ஸோ எப்போ 19,550க்கு மேலே வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணுறானோ அப்போதான் வந்துட்டு நீங்கள் கால் சைடு போகணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வந்துட்டு செல் ஆன் ரைஸ்லேயே இருங்க. இப்போதைக்கு நாளைக்கு எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 19,337 இந்த இதான் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட். ஸோ இங்கிருந்து வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே ஃபாலோ ஆச்சுன்னா வந்துட்டு 19,000 இந்த லோ 19,240 அப்படிங்கிற இந்த லோ வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 90,500 520 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட வேலை வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுவா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு 90,520 தான் முக்கியமான லெவல். ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகலாம். ட்ரெண்ட் வந்துட்டு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே வந்து நீங்க புட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு எடுக்கணும். 19,550ங்கிறது வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுக்கலாம் நீங்க. ஸோ ஏன் அங்கே எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 உங்களுக்கு 3 4 ஸோ 5 டைம் வந்துட்டு உங்களுக்கு இங்கதான் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஃபாலோ ஆயிருக்கா. ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் 19,520 போச்சுன்னா அது வரைக்கும் வந்து கால் சைடு போறவங்க வந்துட்டு ரிஸ்க். பட் இருந்தாலும் நீங்க ரிஸ்கி ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு சும்மா ஸ்கேல்பிங் மட்டும் கால் சைடு பண்ணலாம். பட் செல் ஆன் ரைஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். ஸோ உங்களுக்கு அதான் வந்துட்டு கரெக்டான வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த 19,560 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டானா நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். எப்போ 19,520 வந்துட்டு பிரேக் அவுட் பண்றானோ அதாவது இந்த இங்கிருந்து பிரேக் அவுட் பண்ணா இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றானோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு 19,680 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி வரலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இடம் தான் வந்துட்டு நாளைக்கு குரூசியலான பிளேஸ். ஓகேங்களா? 19,500 to 19,550 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுதா இல்லை வந்துட்டு உங்களுக்கு பையர்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ராட்டஜி பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது கிளியர் கட்டாக நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சல்
ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இல்லைன்னா டபுள் டாப் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும். அப்போ நான் டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சார்ட் வந்து ஷேர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரேட் என்ட்ரி ஆகலாம். அதுவே வந்துட்டு இங்கே ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு ட்ரிபிள் பாட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்னல் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் கால் சைடு வந்து போகலாம். ஓகேங்களா. அதுவே வந்துட்டு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி 19,320 சஸ்டைன் ஆகிட்டு இருந்தால் மறுபடியும் வந்துட்டு ஒரு அப் மூவ் வர சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும்னா இன்னைக்கு வந்து இந்த லோவே வந்துட்டு அதாவது சாரி நேற்று வந்து இந்த லோவே 19,440. ஸோ இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் மறுபடியும் வரலாம். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இந்த லோ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸோ 19,240. ஸோ 19,240 பிரேக் அவுட் பண்ணால் உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டாக வந்துட்டு 19,200 அண்டு 140 வந்துட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் புட் சைடு போயிருங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு கிளியர் கட்டான பிளான் இதுதான். இந்த லோலேருந்து மறுபடியும் உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம் சான்சஸ் வந்து இந்த லோலேருந்து இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ட்ரேட் என்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிளைண்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு புட் சைடு தான் ஃபோக்கஸ், கால் சைடு தான் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் வந்துட்டு நாளைக்கு என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டும் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில். நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஆர்டர் ஃப்ளோ வந்து கற்றுக்கணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோ வீடியோ கோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. 3,000 rupees வந்துட்டு வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக வந்துட்டு 2,700 கொடுக்குறோம். அதே மாதிரி 1,500 மந்த்லி ப்ரீமியம் குரூப் இருக்கு. பட் 1,300 வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஆர்டர் ஃப்ளோ கற்றுக்கணும்னா கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியில் இதுதான் வந்து கிளியர் கட்டான பிளான். செல் ஆன் ரைஸ்ல இருங்க. ஸோ உங்களுக்கு அப்கமிங் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ 19,500 மறுபடியும் நாளைக்கு ஹிட் ஆகிட்டு அங்கிருந்து ஃபாலோ ஆகிருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 19,500 வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு க்ரூசியல் லெவல். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19,500 வரைக்கும் போறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1 வீக் முன்னாடியே வந்துட்டு நம்மளுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதோட டார்கெட் வந்து 44,200 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 44,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த டபுள் டாப்போட டார்கெட்டெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. டபுள் டாப் கிரியேட் ஆகி 44,200 தான் டார்கெட், அதையும் ஹிட் ஆகி உங்களுக்கு கீழே வந்துட்டு அப்போ. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் வரும்போது வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். நான் வந்துட்டு இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 44,600 வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த எங்கிருந்து ரிவர்சல் ஆகலாம், இந்த இடத்துல இருந்து வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம். ரிவர்ஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து லோவே வந்துட்டு மறுபடியும் வரலாம். கரெக்டாக 43,796. ஸோ இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் லாங் டேர்ம்ல வரைஞ்சி வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். இது அப்படியே தான் இருக்கும். வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி மாதிரியே இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னா 44,600 அப்படிங்கிற லெவல் இருக்கு. அதாவது 44,500 இருந்து 600 இந்த ஜோன் தான். இந்த ஜோன்ல வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறா அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கிருந்து ரிவர்சல் ஆனா இங்க புட் சைடு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுவே பிரேக் அவுட் பண்ணானா 45,000 வரைக்கும் ஒரு ரேலி வரலாம். ஸோ பிரேக் அவுட் பண்றானா இல்ல இந்த இடத்துல வந்து ரிவர்சல் வரானான்னு சொல்லிட்டு நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆங்க. நான் வந்துட்டு நாளைக்கு ட்ரேடு ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா வந்து நான் சார்ட் வந்து ஷேர் பண்றேன். அதே டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுவே வந்துட்டு இந்த லோல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஸோ இந்த லோ வந்துட்டு நீங்க 43,783 அதாவது 43,800 இருந்து உங்களுக்கு சப்போர்ட். ஸோ அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு முக்கியமான லெவல். எப்போ இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்றானோ, ஸோ ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு சப்போர்ட் எடுக்காம இங்கே சஸ்டைன் ஆகிட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா 43,000 வரைக்குமே வந்து நல்ல கால் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 43,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு கீழே டவுன்ஃபால் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இதுங்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய
சார்ட்ல இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரி ட்ரேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்மளுடைய மெம்பர்ஸும் வந்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா ஸோ இந்த மெம்பர் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் மூலமா வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். நம்மளுடைய டெலிகிராம் அண்டு வீடியோஸ் பார்த்துட்டு 40,000 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. இவர் போஸ்ட் பண்ணது என்னன்னா, உங்க வீடியோஸ் தான் வாட்ச் பண்ணி தான் நிறைய நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் யூடியூப் வீடியோஸ்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம நம்மளோட வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.